ஃப்ரெண்ட் மாதிரி, வீட்டு ஃபேமிலி மாதிரி. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நீங்கள் எல்லாம் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்றீங்கன்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஆனால் கொஞ்சம் தப்பாக காட்டுறீங்க சார். அப்படியா? என்ன தப்பாக காட்டுறது சொல்லுங்களேன். அங்கே சம்பளம் கம்மி, இங்கே சம்பளம், அங்கே சேஃப் இருக்காது சம்பளம். பர்த்டேல போகணும், மேரேஜில் போகணும், சினிமாவில் போகணும், காசு நிற்காது. இப்போ உங்களை வடக்குன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? அது இல்லை சார். சைனீஸ் மோமோ அப்படி சொல்லுவாங்க. வணக்கம். இலக்கிய உலகிலும் சினிமா வட்டாரத்திலும் நன்கு அறிமுகமானவர் திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். இப்போ வடக்கன் படத்தின் மூலிமா இயக்குனராக உயர்ந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எம்டன் மகனில் தொடங்கிய உங்களுடைய இந்த வசனகர்த்தா பயணம் இன்றைக்கி ஒரு இயக்குனராக உயர்ந்திருக்கீங்க. ஒரு நீண்ட பயணம். எப்படி இருக்குது சார் அந்த பயணம்? ஒரு இயல்பான அழகான பயணமாக இருக்குது. எழுதுறதுன்றது மனசுக்கு பிடிச்ச விஷயம், நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமா தான். ஸோ எழுத்துன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக எனக்கு க்ரியேட் பண்ணிச்சு. அப்படியே அதில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே வந்தேன். ஒரு கதை எழுதுறவனா ஆரம்பித்து பத்திரிகை எழுதுன மாதிரி, அப்புறம் தொலைக்காட்சி தொடர்களுக்கு வசனம் எழுதுறவெல்லாம் அதுலேருந்து அப்படியே சினிமாவுக்கு சினிமாவில் கதை எழுதி அப்படின்னு அது ஒரு அழகான ஒரு ட்ராவல். என்னென்னா அதில் ரொம்ப சுவாரஸ்யமான இது என்னென்னா, மற்ற வேலைகளில் ஒரு அலுப்பு இருக்கும், எழுதுகிற வேலையில் அலுப்பு இருக்காது. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எப்பயுமே ரைட்டர்ஸோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். ஒரு இலக்கியத்தில் இயங்கக்கூடிய நபராக இருந்து ஒரு சினிமாவுக்கோ இல்லை சீரியலுக்கோ டைலாக் எழுதுகிற வரப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க தொடக்கத்தில்? நான் ஆனந்த விடனில் தான் என்னுடைய இந்தியா டுடேயில் ஆரம்பித்து ஆனந்த விடன் வழியாக தான் என்னுடைய ட்ராவல் இருந்துச்சு. பத்திரிகை பணி ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு போன பிறகு என்னென்னா, ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு ரிப்பீட்டேட்டிவாக ஒரே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. திங்கக்கிழமை உடனே ஒரு மீட்டிங் போட்டு இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு இன்சிடெண்ட்டும் தேட வேண்டிய ஒரு இது இருக்குது. க்ரியேட்டிவ் மைண்டுக்கு அது கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுனால வேறு ஏதாவது பண்ணணுன்ட்டு ஒரு நாள் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. அப்போது திடீர்னு நான் எழுதின ஒரு 7 வார தொடர் ஒன்று, அதை மின்பிமங்கள்லேருந்து ஒரு குறுந்தொடரை தயாரித்தாங்க. அங்கே இயக்குனர் திருமுருகன் தான் இயக்குனர். 7 நாள் சூரியன் 7 நாள் சந்திரன்ட்டு என்னுடைய குறுந்தொடரை துருப்பிடிக்கும் மனசுங்கிற டைட்டிலில் பண்ணாங்க. அதுக்கு தான் என்னுடைய டெலிவிஷனில் நான் முதல்ல நான் எழுதுனது தான். கதை, திரைக்கதை, வசனம் என்னோடது, இயக்கம் திருமுருகன் பண்ணேன். அது நல்ல பேர் வாங்கிச்சு அது. ஸோ அதுலேருந்து திருமுருகன் ஒரு நெருக்கமான நண்பராகிட்டார். அவர் அப்புறம் காவேரி, மெட்டி ஒலியெல்லாம் பண்ணும்போது கூடவே ட்ராவல் பண்ணேன். இப்போ சினிமாவுக்கு என்ன அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். மெட்டி ஒலியெல்லாம் பண்ணி பெரிய ஹிட்டான பிறகு அவர் படம் பண்ணார், எம்டன் மகன். அதுக்கு வசனம் என்ன எழுத சொன்னார். சீரியல் எழுதும்போது என்ன நடந்துச்சுன்னா, மெட்டி ஒலி எழுதின காலகட்டம். அப்போ எல்லா சீரியலுடைய டைலாக்மே ரொம்ப டெம்ப்ளேட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தம் இல்லாமல் ஒரு தன்மை அதில் இருந்துச்சு. மெட்டி ஒலியில் அதை மீறணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம எழுத்தே யதார்த்தமான எழுத்து. ஸோ மெட்டி ஒலியில் அந்த மேக்கிங்கே யதார்த்தமாக, அந்த ஃபேமிலியே நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் பார்க்குற ஃபேமிலி, அவங்க உணர்வு, அவங்களுடைய போராட்டம், அதுக்கான மொழியும் நம்ம மொழியாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய இயல்பான மொழியில் நான் எழுதினேன். அது மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக ரீச் ஆயிடுச்சு. அதனால எனக்கு அதில் சிரமமே கிடையாது. ஒரு நல்ல ரைட்டர் எல்லா விதமான எழுத்தும் எழுதக்கூடிய ஒரு ஆளாக தான் உள்ளே இருப்பான். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது தான் வெளிப்படுவான். எனக்கு சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைச்சி நான் கரெக்டாக வெளிப்பட்டுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஏறக்குறைய இதை விட்டுனா ஒரு கேள்வி தான். சீரியலுக்கும் டைலாக் எழுதுறீங்க, திரைப்படங்களுக்கும் டைலாக் எழுதுறீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் நுட்பமான வித்தியாசம் என்ன இருக்கா சார்? வேணும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சீரியலில் என்னென்னா, அன்றாட சம்பவங்கள் வழியாக கதையை நகர்த்திக்கிட்டே போகும். அதில் உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ், அது என்னென்னா பெரிய கிரவுண்டு சீரியல்கள். சினிமாங்கிறது ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி, ஒரு ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ். ஒரு சீன் ஆரம்பித்தா சினிமாவில் 5 நிமிஷமெல்லாம் நீங்கள் ஒரு சீன் சொல்லிட்டு முடியாது. அதிகபட்சமாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நீங்கள் சினிமா சீன் முடிஞ்சிடும். சீரியல் சீன் அப்படி இல்லை. ஒரே சீன் ஒரு எபிசோடு முழுக்க நாங்கள் எடுத்துருக்கோம். ஒரு சில சீன்லாம் 2வது எபிசோடு வரைக்கும் போயிருக்கு. ஸோ அளவு நேரம் ரெண்டும் பெரிய வித்தியாசம். நீங்கள் அரை மணி நேரம் சொன்ன ஒரு விஷயத்த சினிமாவில் நான் 2 நிமிஷத்தில் சொல்லணும். ஸோ அங்கே நான் இன்னும் பவர்ஃபுல்லாக, இன்னும் ஷார்ப்பாக, இன்னும் கூர்மையாக வெளிப்பட வேண்டியிருக்கு. இந்த வேறுபாடு தான். ஏதாச்சும் ஒரு டைலாக்கு, ஒரு வசனம், இந்த வசனத்தை படத்துக்கு எதுனா இப்படி எழுதுவேன், சீரியலுக்கு எதுனா இப்படி எழுதுவேன், அப்படி ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்ல முடியும்? பெரிய டெஸ்ட்டாக இருக்குது. இப்போ உதாரணமாக மெட்டி ஒலியில் ஒரு டைலாக்னா ஒரு டைலாக் இல்லை,
ஒரு நாள் முழுக்க ஓடின டைலாக். மெட்டீரியலில் கிளைமேக்ஸ். மெட்டீரியலுக்கு அது ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப அடக்குமுறையில் அடங்கியே இருந்த ஒரு மருமகள் வந்து ஒரு இடத்துல வெடித்து கிளம்புறான். 3 வருஷமாக அடங்கி இருந்தவன் 3ஆவது வருஷம் முடிவில் வெடித்து கிளம்புறான். அந்த மாதிரியான ஒரு இடம். அவள் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவன் பொறுமையெல்லாம் வெடித்து செதறி மாமியார்கிட்ட பேசுவான். அது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40-50 பக்கம் டயலாக் இருந்தேன். அது வந்து திரும்ப சிங்கிள் ஷாட்டில் இருந்தேன். அதுக்கான ரிஹர்சல் வந்து காலையில் ஆரம்பித்து ஒரு 2 மணி வரைக்கும் நடந்துச்சு. ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு. அது கிட்டத்தட்ட எபிசோடாக வந்து ஒரு ஃபுல் எபிசோடு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தொலைக்காட்சி தொடருடைய வசனம் பற்றி ஒரு முழுப்பாக கட்டுரை தினமணி வெளியிடுச்சு. தினமணி அதில் வந்து அந்த பர்டிகுலர் எபிசோடு இதில் வந்து வசனாகத்தா தான் ஹீரோ அப்படின்ற தலைப்பில் அது வந்துச்சு. அது முழுக்க என்னென்னா ஒரு ஆங்காரமாக ஒரு பெண் வந்து தான் இவ்வளோ நாள் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளை கொட்டுறது. இதுவே நான் சினிமாவில் எழுதுறதுன்னா அதில் நான் வந்து விதவிதமாக எழுதியிருந்தேன். அது சொல்லவே முடியாது, சொன்னால் இது ஒரு மணி நேரம். இதுவே நான் சினிமாவில் என்ன எழுத முடியும் அதிகபட்சமாக? நான் 20 வருஷமாக அடங்கி கிடந்தேன், இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த முகபாவங்களே அதை கன்வே பண்ண முடியும். அந்த மாதிரி தான் 20 வருஷமாக அடங்கி கிடந்தேன், இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேங்கிறது தான் அவன் வந்து 30 நிமிஷம் பேசினான். இதுதான் வித்தியாசம். நம்ம தொடர்ந்து பேசணும் சார். உங்ககிட்ட ஒரு கேள்விகள் கேட்பதற்காக ஒரு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. சரி, அவங்கள அழைப்போம். வணக்கம். பாஸ்கர், உங்கள் பேர் என்ன? பங்கஜ். நீங்கள்? ராம். பாஸ்கர். நைஸ் மீட். இவர் வந்து கல்கத்தா, அவர் டெல்லி சார். அவர் பங்கஜும் ராம் தான் உங்ககிட்ட வடக்கன் பற்றி கேள்வி கேட்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. ஒரு சில கேள்விகள் அவங்க உங்ககிட்ட முன் வைப்பாங்க. தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வடக்கன் படம் எது பார்த்தேன் சார்? வடக்கன் படம் எதை பற்றின்னு கேட்கல சார்? அவளை பற்றி தான். இட்ஸ் அபவுட் யூ. தேங்க்யூ சார். இந்த கதை படம் எதுக்கு இந்த காரணம் சார்? நான் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பேர் என்ன? பங்கஜ் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சிக்கன் கடை வேலை பார்க்குறேன் சார். அப்படியா? எவ்வளோ நாளாச்சு சென்னை வந்து? 9 வருஷம் ஆச்சு சார். 9 வருஷம். நீங்கள்? ராம் பேர் சார். நான் இப்போது ஏர்டெல் கம்பெனிக்கு இங்கே வேலை பண்ணுறேன் சார். நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு? இங்கே 7 வயசு ஆச்சு. இப்போ நான் இருக்கேன். நான் உங்களை பற்றி ஒரு விஷயம் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்னையோ இங்கே இருக்க மற்றவங்களோ தமிழ்காரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டு மாதிரி, வீட்டு ஃபேமிலி மாதிரி, நல்ல ரிஜிஸ்டர் மாதிரி அது நினச்சிருக்குங்க சார். ஒரு பயமோ மற்றபடி ஒரு அது இல்லை சார். இல்லை, அது இல்லை சார். இதை பற்றி தான் படம். இந்த படம் வந்து நான் ஏன் எடுத்தேன்னா, நான் உங்களை மாதிரி நிறைய பேர் பார்க்குறேன். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுனா சரி, நீங்கள் எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுனா நல்லாயிருக்கும். இதெல்லாம் முக்கியம் இல்லையா? இதெல்லாம் முக்கியம் நமக்கு. அப்போ தான் நீங்கள் நானும் இப்படி சமமாக உட்காந்து அன்பாக பேச முடியும் இல்லையா? இதை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். நானே படத்தின் டெய்லர் பார்த்தேன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சார். ஆனால் கொஞ்சம் தப்பாக காட்டிடுங்க சார். அப்படியா? என்ன தப்பாக காட்டுறது சொல்லுங்களேன். அது நம்ம விஷயமா கொஞ்சம் தப்பாக காட்டுறீங்க. அது டெய்லர் பார்த்து டீசரில். ஆமாம் சார். அது என்னென்னா, அந்த படத்தில் வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் அவங்க பேசுகிற அதை வந்து நான் காட்டியிருக்கேன். அதை காமிச்சா அது சரியா தப்பான்னு நான் சொல்லலை, அதை காமிச்சிருக்கேன். அதை காமிச்சிட்டு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அப்படி சொன்னான் இல்லையா, அதுக்கு இன்னொருத்தன் என்ன பதில் சொன்னான். அவன் வடக்கனை வந்து வெளியில் போன்னு சொன்னான்ல, அந்த வடக்கன் அவங்ககிட்ட என்ன சொன்னான், அது அந்த படத்தில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி படங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார். ஷோலே படம் பிடிக்கும். அப்புறம் லகான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்து ஆர்டிகல் 15 ஒரு படம் எனக்கு பிடிக்கும். அந்தா தூன். எனக்கு ஹிந்தி படங்கள் பிடிக்கும். சார் சொல்கிற படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஷோலே பார்த்துருக்கேன். ஷோலே, லகான் அது பார்த்துருக்கேன். இல்லை, நீங்கள் ராம் நான் எல்லாம் பார்த்தேன். பார்த்துருக்கீங்க? இந்த படத்தில் வடக்கன் பார்த்து இன்னும் நடிச்சிருக்கீங்களா சார்? படத்தில் வந்து நார்த் இந்தியன்களை வந்து நடிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா சார்? நடிச்சிருக்காங்க. ஒரு நார்த் இந்தியன், அவருடைய ஒய்ஃபு, அவருடைய அப்பா, அவங்க அம்மா, அவங்க குழந்தை எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி என்னோடய படத்தில் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நம்மளுக்கு நல்லா சினிமாவில் காமிங்க சார், நியூஸில் காமிக்குங்க. நல்லா காமிக்கிறதுனா என்ன? நம்ம இங்கே இருக்கோம், சேஃப் இருக்கோம், நல்லா இருக்கோம், நல்லா பார்த்துருக்கீங்களா? இங்கே ஊரில் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கும். 9 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வேலை செஞ்சாச்சு, எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி. எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி. இந்த ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆமாம் சார், ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊர் எது? நம்ம ஊர் கல்கத்தா சார். கல்கத்தானா? கல்கத்தாவா பக்கத்துலையா? கல்கத்தா தான் சார். ஓ, என்ன வித்தியாசம் கல்கத்தாவுக்கும் சென்னைக்கும்? அங்கே டெவலப்மெண்ட் கம்மி இருக்கா சார், இங்கே நிறையா இருக்கா. அங்கே சம்பளம் கம்மி,
இங்கே சம்பளம் அங்கே சேஃப் இருக்காது சம்பளம் பர்த்டேல போகணும் மேரேஜில் போகணும் சினிமாவில் போகணும் காசு நிற்காது இங்கே சேஃப்டி இருக்கும் சேஃப் மணி சேஃப் ஆள் சேஃப் நிறைய பேர் சரக்கு சாப்பிடணும்னா ஃபேமிலி பிரச்சனை வரும் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடுவாங்க ஓகே. இங்கே அப்படி கிடையாது சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். அப்பா அம்மா இருக்காங்களா அங்கே? ஊரில் இருக்குங்க சார். நீங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்கே இருக்கீங்களா, அது வருத்தமாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம் இருக்கு சார். என்ன மாதிரி வருத்தம்? இல்லை நல்லா இங்கே ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு சார். வாயே இல்லை, நல்லா ஃப்ரெண்டை மாதிரி பேசுவேன், தமிழ் நல்லா பேசுவேன், நல்லா இந்த கஸ்டமர் வரும் நல்லா பேசுகிறாங்க கஸ்டமர். கஸ்டமர் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பங்கஜ். பங்கஜ். நீங்கள்லாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்க இல்லையா, உங்களை வந்து பொதுவாக எப்படி கூப்பிட்றாங்க இங்கே? இங்கே தம்பி சொல்லுவாங்க, பேர் தெரியல தம்பி சொல்லுவாங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்படி சொல்கிறாங்க? ஹிந்தி பையா கூப்பிட்றா. ஆமாம். தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தமிழ் தெரியாது. வடக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்குறீங்க. தே ஆர் ஃப்ரம் நார்த் இந்தியா, அவங்க வடக்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து வடக்கன்னு சொல்கிறாங்க ஊரில். அது வெளிநாட்டில் தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களை வடக்கன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? அது இல்லை சார். இல்லை. ஏன்? அது நல்லா தான் அவடு. நீங்கள் எங்களை எப்படின்னா சொல்லுவீங்க? அது மദ്രാസിயால். மദ്രാസിயா? நீங்கள் எல்லாரும் எங்களை வந்து மദ്രാസിயாலும் சொல்லுங்கள். மദ്രാസിயால் தான். ஓகே. என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்? இட்லி தோசை சாம்பார், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி, சப்பாத்தி சாப்பிடுவோம். பானிபூரி, பேல்பூரி. இல்லை இல்லை, அது ஊரில் தான் சாப்பிடுவோம், இங்கே சாப்பிட மாட்டோம். இங்கே அந்த கடை நிறைய இருக்கு. இருக்கு கம்பெனி டைம் இல்லையா? வேல் பண்ண டைம் இருக்கு. பேல்பூரி வேல் பண்ணுற கம்பெனிலே டைம் இல்லையா? வேலை இருக்கிறதுனால டைம் இல்லை. பட் கடை நிறைய இருக்கு, போய் சாப்பிடலாமே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை. இல்லை பிரியாணி சாப்பிடுவோம், பிரியாணி மத்தியானம் சாப்பிடுவோம், காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், இட்லி தோசை. எங்கே தங்கியிருக்கீங்க? அங்கே ரூம்லேயே இருக்கா சார். ரூம்ல அவர் உங்க கூட இருக்காரா? இல்லை தனியாக தனியாக வரும். நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கஸ்டமர் தான். அது கஸ்டமர் உங்கள்கிட்ட சிக்கன் வாங்கிட்டு போய் அவர் சமைக்கிறார். ஆமாம் சார். ஓகே. இது நீங்கள் சமைக்கும் போது என்ன சமைச்சு சாப்பிடுவீங்க? ரைஸ், சிக்கன், இங்கே முட்டை சாப்பிட்டோம், மீன், சப்பாத்தி பண்ணி சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டோம். நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நீங்கள் எல்லாம் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்றீங்கன்னு நாங்கள் நினச்சோம். சப்பாத்தி எங்கள் ராஜஸ்தான் நல்லா சாப்பிடுவாங்க சார். சப்பாத்தி, கீ, ஆனி, ராஜஸ்தான் நல்லா சாப்பிடுவாங்க. ராஜஸ்தான் பையா எல்லாம். நீங்கள் சப்பாத்தியே சாப்பிட்றது மாதிரி தெரியல நீங்கள் ரெண்டு பேருமே இல்லையா? கல்கட்டாவில் என்ன சாப்பிடுவீங்க? ரைஸ், தால், சாம்பார், ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்க நீங்கள்? ஆமாம் சார். ஸ்வீட்டு, சப்பாத்தி, ரசோரி இல்லை, ரசோரி. தமிழ் சினிமா பார்ப்பீங்களா? பார்ப்போம் சார். என்ன படம் பார்த்தீங்க? சிங்கம். சிங்கம் பழைய படம், ரொம்ப நாளாச்சு வந்து. ஆமாம் சார். பேர் தெரியல சார். நான் பார்ப்போம், ரொம்ப பார்த்தேன். சீரியல் பார்ப்போம். என்ன சீரியல் பார்ப்பீங்க? அது பேர் தெரியல. எந்த டிவியில் பார்ப்பீங்க? சன் டிவி. சன் டிவி. என்ன சீரியல் பார்த்தீங்கன்னு தெரியல. அது வரும், அது பேர் தெரியல. அது சினிமா காட்டவே இல்லை. அல்லு அர்ஜுன். அது தெலுங்கு படம். அதுக்கு புஷ்பா கர்நாடகா, புஷ்பாவா? கேஜிஎஃப் எல்லாம் பார்த்தேன். தமிழ் சீரியல் பார்க்குறீங்களே, புரியுதா உங்களுக்கு? சார் புரியும். தமிழ் சீரியல் காமிக்கிறாங்களே வீடு, அதில் நடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் உங்கள் ஊர்லேயும் இருக்குதா? அது மாதிரி தான் இல்லை சார். சின்ன சின்ன இருக்க வீடு. நம்ம வில்லேஜ் சைடு தான். சிட்டியிலே இருக்கா பெருசாக வீடு. தமிழ் சீரியலில் ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, மாமியார் மருமகள் எல்லாம் சண்டை போடுவாங்க. அங்கே சண்டை போடுவாங்களா? போடுவாங்க சார். எப்படி போடுவாங்க? சும்மா சொல்லிக்காமீங்க. பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இல்லை இல்லை, அம்மா தனியாக இருக்கும், ஒய்ஃப் தனியாக, அப்பா தனியாக. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உனக்கு அம்மா எப்படி இருக்கா, ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கேட்டா உனக்கு ஒய்ஃப் எப்படி இருக்கா, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அவர் சண்டை ஆயிடும். அதுதான் அங்கேயும் சண்டை போடுவீங்க? எனக்கு கல்யாணம் ஆகல சார். இன்னும் சண்டை ஆகல. தப்பிச்சார். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? 2-3 வருஷம் அப்புறம். ஏன்? என்ன வயசு? 30 சார். 30 வயசுல இப்போ கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இல்லை பண்ணலாமே சீக்கிரமா? மனுஷே பண்ணும் சார். மனுஷன் கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆயிடுவோம் சார். இங்கே ஊரை மட்டும். ஏன்? நான் அங்கே தான் பார்க்கணும். இல்லை வீடு இருக்கா, லேண்ட் இருக்கா, எல்லாம் பார்க்கணும். ஃபேமிலி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் வயசாயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போயிடுவீங்களா? ஆமாம் சார். நீங்கள் இங்கேயே இருந்து ஓட்டெல்லாம் வாங்கி எங்கள் ஊரில் இருந்துருவீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது கரெக்டாக சார். அதை வீட்டில் தான் பார்க்கணுங்களா, வயசாச்சு அப்பா அம்மா. ஓ, எல்லாரும் பார்க்கணும் சார். ஊரில் கல்கத்தாவில் வீடெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் இருக்குது சார். நீங்கள் உங்களை பற்றி சொல்லவே இல்லை. இல்லை, இங்கே 20 இயர் இருக்கு.
20 இப்போ கல்யாணம் பண்ண இல்லையா 26 கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஊரில் கொஞ்சம் நீங்கள் கல்யாணம் பண்ணால் அங்கேயே போயிடுவீங்களா இங்கே இருப்பீங்களா நீங்கள் பாட்டோம் இங்கே வந்துடுவீங்க ஊரில் ரொம்ப போல ஊரில் கம்பெனி இல்லையா ஊரில் கம்பெனி இல்லையே Company. வேலை இல்லையா வேலை இல்லை நான் உட்கார சும்மா சும்மா என்ன பண்ணுறேன் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நான் இப்போ காலேஜ் பண்ணிட்டு காலேஜ் என்ன படிப்போட பேர் டிகிரி என்ன டிகிரி தேர்ட் இயர் காலேஜ் தேர்ட் இயர் ஆமாம் காலேஜில் என்ன இப்போ படிச்சீங்க இன்டர்வியூ பண்ணிட்டு நான் உள்ள புலிஸ் இருக்கு இன்டர் பண்ணிட்டீங்கதா இப்போ டிரைவர் பண்ணலையா ரொம்ப டென்ஷன் உள்ள இப்போ வேலை இல்லை கொஞ்சம் வேலை இல்லையா ம் இங்கே சென்னையில் ரொம்ப சம்பளம் ஊர்லேயே சம்பளம் இல்லையா 5,000 சம்பளம் இருக்கு ஒரு மாதத்துல இங்கே கட்ட சம்பளம் இருக்கு இங்கே நல்லா கரெக்டாக சம்பளம் இருக்கு இங்கே நல்லா இருக்கு இங்கே ஊர்லேயே யாருமே இல்லை நான் தான் இருக்கேன் ம் இந்த ஊர்லேயே கொஞ்சம் வேலை இல்லையா கொஞ்சம் இல்லையா ஆ. சும்மா சும்மா உட்காந்து இருக்கு அப்பா அம்மா இருக்கு கொஞ்சம் பாய்ஸ் ஆயிடுச்சு என்ன பண்ண நீங்கள் என்ன படிச்சீங்க நான் எஸ்எல்சி. இப்போ இப்போ இந்த ஊரில் இருக்கீங்க இப்போ தனியாக நீங்கள் போய் வெளியில் போயிட்டு வருவீங்களே அப்போ யாரையாவது பார்க்குறீங்க அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அண்ண மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சைனீஸ் மோமோ அப்படி சொல்லுவாங்க. நான் சைனீஸ் மோமோ நான் இல்லை, நான் இந்தியன் ஆள் தான். யாரு கூடயாவது சண்டை வந்திருக்கா இங்கே சென்னையில் வரல சார், சண்டை வரல. இது வரைக்கும் வரவே இல்லை வரல சார். யாரும் உங்களை எதுவும் திட்டவே இல்லை வரல சார். கிண்டல் பண்ணுவாங்களா அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க, மோமோ சவுமீன்ஸ் சைனா அப்படி சொல்லுவாங்க. அப்படி கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா தான் ஃபீல் இருக்கும் சார், ஜாலியாக இருக்குமா ஜாலியாக இருக்கும் சார். நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்களா பதிலுக்கு நான் பண்ண மாட்டோம். கிண்டல் பண்ண தெரியாதா சார், லாங்குவேஜ் தெரியாதா? பண்ணலாம் ஆமாம், லாங்குவேஜ் தெரியும், நல்லா தெரியும், பண்ணலாம். மாமா சொல்லுவான், மச்சா சொல்லுவான், இப்படிதான் பேசுவான் சார் ஃப்ரெண்ட் கூட. நீங்கள் எப்பயாவது நம்ம வேற ஊரில் இருந்து இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்கான சம்பாதிக்கிறதுக்காக சம்பளத்துக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வருத்தம் வந்திருக்கா உங்களுக்கு எப்பயாவது? அங்கேயே நல்ல வேலை கிடைச்சா அங்கேயே இருந்திருக்கலாம், இங்கே வந்து நம்ம இங்கே வேலை பார்க்க வேண்டியிருக்குன்ற வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அது இல்லை சார், அங்கே வேலை கிடைக்கும் சார், சின்ன சின்ன வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்காது. ஒரு நாள் வேலை செஞ்சு 300 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் நமக்கு கஷ்டம் ஆயிரும் வீட்டில். இங்கே வந்தேன்னா நல்லா சேவ் பண்ணி சேப்போம். இல்லை அது வந்ததுக்கான காரணம் அது சரி. நான் கேட்குறது இங்கே வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எவ்வளோ வருஷம் 7 வருஷம் ஆச்சா? 9 வருஷம். முதல் வருஷம் எப்படி இருந்துச்சு? வருத்தமாக இருந்துச்சு ஐயோ ஊரை விட்டு? ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் சார், கொஞ்சம் லாங்குவேஜ் பரவாயில்ல கஷ்டமாயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ரெகுலர் இருக்கா இங்கே மதுராஸ், இப்போ நல்லா தான் இருக்கா, நல்லா பேசுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீ ஹிந்திக்காரி தமிழ் பேசுகிறா, நல்லா தமிழ் பேசுகிற அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வருத்தப்பட்டீங்களான்னு கேட்குறேன். ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணீங்களா? அதை ஃபீல் பண்ணேன். வேற ஊரில் வந்து வேலை செய்கிறமேனு வருத்தமாக? நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ்நாடுல வந்தேன் சார், செகண்ட் டைம் மால்தீவ்ஸ் போனோம். என்னென்ன மொழி தெரியும் உங்களுக்கு? லாங்குவேஜ் என்னென்ன தெரியும்? பெங்காலி தெரியும், ஹிந்தி தெரியும், நேபாளி தெரியும், மால்தீவன் தெரியும், தமிழ் தெரியும். இப்போ தமிழ் பேசுகிற மாதிரியே மற்ற எல்லாம் பேசுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். அப்போ கொஞ்சம். ஓகே ஓகே. இப்போ நான் வடக்கன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படம் வந்து அந்த டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த படம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் டெய்லர் பார்த்தேன் சார், நல்லா தான் இருந்தேன். அது நமக்கு சேஃப் இருக்கணும், நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரி. ஆமாம், ஃபேமிலி மாதிரி பார்க்கணும் இங்கே பீப்புள். நமக்கு உங்களை அவங்க ஃபேமிலி மாதிரி பார்க்கணும் இங்கே இருக்கவங்க. சரி, நல்லா சேஃப் இருக்கணும், சேஃப் இருக்கணும். அதுதான் சேஃப்டி தான் பயப்படுறீங்க. ஆமாம், சேஃப்டி இருக்கணும் சார். இங்கே தான் இங்கே நம்ம ஊரில் தான் சேஃப்டி இருக்கணும் சார். முதல்ல சேஃப்டி இருக்கணும். இங்கே நீங்கள் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே வந்து நல்லா இல்லை சேஃப்டி இருக்கும் சார், இருக்குது. ஓகே. ஏரியா கார்டு நல்லா இருக்கா? ஏரியா ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஏரியா இருக்கே, ரொம்ப பிறந்தா இருக்கு, ரொம்ப சண்டை போயிட்டு இங்கே ஒன்றும் சண்டை இல்லையா? இங்கே எதுவுமே இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் வடக்கன் படத்தை பார்ப்பீங்களா ரெண்டு பேரும்? பார்ப்பேன் சார், வந்துச்சுன்னா பார்ப்போம். வந்துடும், கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்கணும் சார். பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். நன்றி. பார்க்குறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. திரும்ப நம்ம கேள்விக்கு வந்துடும். ஓகே. சுசீந்திரன் படத்தில் தொடர்ந்து நிறைய படங்களில் வந்து டைலாக் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்குமான அந்த தொடக்கம் நட்பு எப்படி தொடங்குச்சு? அவருடைய பயணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? ஆக்சுவலாக லெனின் பாரதின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட இயக்குனர். அவர் எனக்கு நண்பர். இந்த மெட்டிவலி கோலங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பீரியடில் அவர் என்னோடய ஃப்ரெண்ட். அவருடைய நண்பர் தான் சுசீந்தர். 2 பேரும் சேர்ந்து சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் அறிமுகப்படுத்தினவர் தான் அவர். அப்போ வந்து ஒரு தீபாவளின்னு ஒரு படத்தில் அசோசியேட் ஒர்க் பண்ணியிருக்காரு.
சுசீந்திரன். நாங்கள் ரெகுலராக வந்து சந்திக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. டீ கடையில் டெய்லி காலையில் மீட் பண்ணுறது, பேசுகிறது. அப்படி பேசும்போது தீபாவளி முடிச்சப்பறம் அவர் வந்து படம் பண்ணுற முயற்சிகள் இருந்தார். எங்கிட்டே அதை பற்றியெல்லாம் பேசுவார். ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்ட்ருக்கேன் அப்படிலாம் பேசுவார். ஒரு நாள் திடீர்னு வந்து படம் பண்ணுறேன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த கதையை மட்டும் கேளுங்கன்னு கதை சொன்னார். வெண்ணிலா கபடி குழு கதை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கதை. எனக்கு பிரமாதமான கதையாக இருக்குது சுசி, நீங்கள் வந்து பண்ணுங்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு திடீர்னு அப்புறம் ஒரு லெனின் பாட்டுக்கு ஒரு நாள் வந்தார். வந்து அதை அதுக்கு நீங்கள் தான் சார் டைலாக் எழுதணும் அப்படின்னாப்புல. நான் வந்து அப்போ 2 சீரியல் எழுதியிருந்தேன். 2மே பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் கொஞ்சம் தயங்கினேன். கோலங்கள் போயிட்டு இருந்துச்சு, அது இல்லாமல் இன்னொரு சீரியல் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம், டைம் இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணி எழுதுங்கன்னு. அப்படி மேனேஜ் பண்ணி எழுதுனது தான் வெண்ணிலா கபடி. ஆமாம், அப்படி எழுதுறது அது மிகப்பெரிய வரவேற்பு. அது அந்த படம் அதுலேருந்து சுசியோட என்னோடய பயணத்தை வந்துச்சு. அவர் 2வது அலாசாமி கோரி பண்ணுறதா இருந்தார். அதுக்குள்ளே கார்த்தி வச்சு ஒரு வாய்ப்பு வரும். நான் மகானத்தில் பண்ணோம், அழகர்சாமி கோரி பண்ணோம். ஒரு நல்ல பயணம் அது. சுசி ரொம்ப சென்சிபிளான ஒரு டைரக்டர் அவர். ரொம்ப இயல்பான மனிதர்கள் கேரக்டரைசேஷன் பண்ணுறது, அது நல்ல ஹியூமர் சென்ஸு, ஒரு அருமையான டைரக்டர் அவர். வடக்கன் பற்றி நண்பர்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆமாம். இதில் உங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் பார்த்தப்போ இந்த இந்த படத்துக்கான கதை ஒரு 7-5 வருஷ கவனிப்பு, அதில் நடந்த சில விஷயங்களை வச்சு தான் அந்த படத்தை எடுத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது என்ன விஷயங்கள் சார்? என்ன உங்களுடைய அப்சர்வேஷன்? என்ன ஏதாச்சும் ஒரு சில சம்பவங்களை சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ இவங்களை பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இது அவங்க ஊர் மாதிரி நினைக்கிறேன். நம்மளாம் வந்து ஃப்ரெண்டாக சொந்தக்காரங்களாக நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஊரை விட இங்கே ரொம்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இல்லையா. பட் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இல்லை. இவங்களுடைய உதாரணன்றது ஒரு உதாரணம். பட் சில இடங்களில் வந்து அவங்கள பார்க்குற விதம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில பிரச்சனைகள் இருக்குது. மீடியாக்கள், சோஷியல் மீடியாவில் வந்து சமயங்களை அவங்க சித்தரிக்கிறவங்க வந்து கிண்டலாகவும் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு தோணிட்டு இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு மாநிலத்தில் மொழியே தெரியாத, அதுவும் இந்தியாவை எதிர்த்த ஒரு மாநிலம் அங்கேருந்து நிறைய பேர் வராங்க, இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய இப்போ சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் மட்டும் அவங்க இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க வந்து கிராமங்கள் வரைக்குமே அவங்க இருக்கும்போது இது சொசைட்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா. அப்போ அதை பற்றி ஒரு கன்சர்ன் எனக்கு வருது. முதல்ல இந்த விஷயத்தை பேசணும்னு தோணுது எனக்கு. அதை பேசுகிற விதமாக எனக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு ஒரு கதை அப்படின்ட்டு யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்டில் இதில் ஒரு படைப்பாளியாக நம்ம ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு இந்த இஷ்யூவை பற்றி. அதனால இந்த விஷயத்தை எடுத்து ஒரு கதை பண்ணிட்டு அதனுடைய என்ன சொல்கிறது, எல்லா விதமான மனப்போக்குகள் இருக்கு இல்லையா. இந்த இவங்க அந்நியர்கள், வேற ஆட்கள், நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல வந்து அவங்க உட்காந்துருக்காங்க, நம்மளுடைய வேலை வாய்ப்பு அவங்க பறிக்கிறாங்க அப்படின்ற மனப்போக்கம்லாம் இருக்குது. நம்ம அப்படி சிந்தனையெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. பல பேர் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லுவாங்க, டீசரில் வர எல்லா வசனத்தையும் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வச்சுட்டு தான் அந்த படத்தை நான் உருவாக்குறேன். ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம், அதை நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு பேசியிருக்கேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரெடியப்பன், பதிப்பாளர், அவர் எப்படி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக மாறினார்? அது நண்பர்கள் தான் அவர் அடிக்கடி படம் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருப்பார். சில ஷார்ட் ஃபில்ம் பண்ணலான்னு தான் ஆரம்பித்தோங்க. ஷார்ட் ஃபில்ம் பண்ணுவோம், அப்புறம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம் அப்படின்லாம் பேசி ஆரம்பித்தோம். பட் ஸ்கிரிப்டாக பண்ணும்போது அது ரொம்ப பெரிய ஒரு ஸ்கிரிப்டாக அது மாறிச்சு. நான் வந்து இது ஷார்ட் ஃபில்முக்கான ஸ்கிரிப்ட் இல்லை, இது ஒரு ஃபீச்சர் ஃபில்முக்கான ஸ்கிரிப்ட்னு எனக்கு தோணுதுனால எழுதி முடிச்சுட்டு இது ஃபீச்சர் ஃபில்மாக தான் பண்ணணும். அதுவும் சரி, பட்ஜெட் கம்மியாக ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாமா அப்படிலாம் பேசும்போது மெல்ல மெல்ல டெக்னீஷியன்ஸ் ஈஸ்வர் மாதிரி ஆட்கள் உள்ளே வந்தோடனே இது ஒரு நல்ல படமாக பண்ணிடுவோம், தியேட்டருக்கும் கொண்டு போவோம், ஃபெஸ்டிவலுக்கும் கொண்டு போவோம், ஒரு நல்ல படம் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்துட்டோம். அப்போ வேடியப்பன் நான் ஒரு பாயிண்டில் கேட்டேன், வேடியப்பன் இது நம்ம முதல்ல ஒன்று நினச்சி ஆரம்பித்தோம், பட் இது கொஞ்சம் இழுத்துட்டு போகுது வேறு ஒரு இடத்துக்கு, இதுக்கு நீங்கள் தயாரானு ஒரு 2 தடவை அவர்கிட்ட கேட்டேன். அவர் பண்ணிடலாம் சார், இறங்கி பார்த்துருவோம் சார் அப்படின்ட்டு ஒரு உற்சாகமாகவும் நம்பிக்கையோடு என்கிட்ட சொன்னார். அந்த உற்சாகத்தை நம்பி தான் நான் வந்து இந்த முயற்சியை எடுத்தேன். இந்த முயற்சி ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த படத்தை எந்த விதமான சிக்கலும் நம்ம திட்டமிட்டபடி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நாங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட்டோட அந்த படத்தை எடுத்துட்டோம். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக நான் நினைக்கிறேன். படப்பிடிப்பு தளத்தில் முதல் படம் உங்களுக்கு, படப்பிடிப்பு தளத்தில் நடந்த ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்? அது டெய்லி ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் நடக்கும். யாருக்காவது அடிபட்டுரும், கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து இதில் வந்து அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் கேரக்டர் ஒன்று வருது, நார்த் இந்தியன். அவன் ஆடிஷனில் வந்து அந்த பையன் பேர் வந்து பர்வேஸ் மெஹரோன்னு, பேசிக்கலாக அந்த பையன் காஷ்மீரி. அவன் ஆடிஷனில் வரும்போது அவன் வந்து தமிழ் பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக பாடினான். நான் வந்து அது கேரக்டர் ஒன்று வச்சுருந்தேன், ஹிந்தி கேரக்டர். இது நான் ஆனால் இவன் பாடின உடனே அந்த பாட்டை கேட்டு நான் மயங்கி அந்த கேரக்டரே பாடக்கூடிய ஒரு கேரக்டரை மாற்றிட்டேன். படத்தில் அவன் நெருங்க பாடுவான்.
நீங்கள் எனக்கு உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவன் பாடிட்டான்னா அன்றைக்கி முழுக்க எனக்கு அவன் பாடினது அந்த குரலும் அந்த பாட்டும் பாடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். அவன் தமிழ் பாட்டும் பாடுவான், ஹிந்தி பாட்டும் பாடுவான். அவ்வளோ ஒரு நல்ல குரலாக நல்லா பாடுவான். எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பல நேரங்களில் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு இதாக அவன் பாடல்கள் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். காலையில் ஒரு சீனில் அவன் பாடுற மாதிரி இருக்கும், கேஷுவலாக பாடுவான். அந்த பாட்டை ஒரு 10 தடவை டேக் போகும்போது இன்னும் 2 தடவை எடுக்கலாமேலாம் தோணும். அந்த பாட்டு நல்லா பாடுவான். அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஒரு பாட்டி பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டி வந்து என்னென்னா அப்படியே லைஃப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் பிரமாதமாக இருக்கும். படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு தடவை ஒரு ஷாட் வந்து பெருக்கிக்கிட்டே புலம்பணும். வயசானவங்களை பார்த்துருப்பீங்க கிராமங்களில். அவங்க வந்து அவங்களா பேசிகிட்டு இருப்பாங்க. யாரும் எதிரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க மனக்குமரங்களை அப்படியே வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது ஒரு இயல்பான அழகான கிராமிய மொழியில் அவங்க பண்ணுவாங்க. கூட்டிகிட்டு தரையை பெருக்கிக்கிட்டே பேச சொன்னோம். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் பேச சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ரோல் பண்ணிவிட்டு கூட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போதும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 5-6 நிமிஷம். அவங்க என்னென்னா நாங்கள் கட் சொல்லுவோம்னு நினச்சிருப்பாங்க உங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப நானும் ஈஸ்வரன் ரசிக்கிறோம் உட்காந்துதை. எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அசோசியேட்ஸ் எல்லாமே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டோம். ரோல் பண்ணிட்டு கடைசியில் எந்திரிச்சுன்னு கை தட்டினா எல்லாரும். அந்த பாட்டு நடிக்கவே இல்லை. இதுதான் உன் கேரக்டர், இதை நீ செய்யின்னு சொன்னோடனே அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இப்படி ஒரு மொமெண்ட்ஸ் தான் வந்து உங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துறதா இருக்கும். அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. ஓகே. எழுத்தாளர், இயக்குனர், இதில் எது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு பாத்திரம்? எது வகித்தாலுமோ எழுத்தாளருங்கிறதுங்க அடிப்படை. நான் வந்து எழுத்தாளர் தான். என்ன இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் நான் செஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது வரைக்கும் பேனா எடுத்து பேப்பரில் எழுதணும், அப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் டைப் பண்ணோம். இப்போ கேமரா வழியாக ஒன்று எழுதி பார்த்துருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். தவிர வடக்கன் படம் வெற்றி பெற அந்திமழை சபா வாழ்த்துக்கள். உங்களுடைய இயக்குனர் பயணமும் ரொம்ப சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி.